மறுமை நாளில யுமர் யௌமல் கியாமத்தி பினாஸின் மினன் நாஸி இலல் ஜன்னah, அல்லாஹ் தஆலா சில மனிதர்களை சொர்க்கத்திற்கு நீங்க போகணும்னு அல்லாஹ் அனுப்பிச்சு வைப்பானா. அந்த மனிதர்களும் ஆனந்தமாக சொல்வார்கள். எந்த அளவுக்குனா சொர்க்கத்தை ரொம்ப நெருங்கிடுவாங்க. வஸ்தன்ஷிகு ரீஹஹா, சொர்க்கத்தை பார்ப்பார்கள், சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய அந்த வாடையை நுகர்வார்கள். வனமரு இலா குசூரிஹா, சொர்க்கத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய மாட மாளிகைகளை பார்ப்பார்கள். வஅத்தல்லாஹு லஹு வஅத்தல்லாஹு அஹ்லல் ஜன்னதி ஃபீஹா, சொர்க்கவாசிகளுக்கு அந்த சொர்க்கத்திலே அவர்களுக்கு அல்லாஹ் தயாரித்து வைத்திருப்பதை கண்களால் அவர்கள் கண்டு கொண்டிருக்கின்ற நிலையில் ரொம்ப நெருக்கத்தில் போயிடுவாங்களாம். போன பின்னாடி அல்லாஹ் சொல்லுவான் மலக்குமார்கள்ட்ட, இந்த மனிதர்களை எல்லாம் நீங்கள் அங்கேயே தடுத்து நிறுத்துங்கள், தடுத்து நிறுத்தி அவர்களிடத்தில் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த சொர்க்கம் இல்லை, நீங்கள் எல்லாம் நரகவாதிகள் என்று சொல்லி அவர்களை திரும்பவும் என்னிடத்திலே அழைத்து வாருங்கள். அல்லாஹ் சொல்லுவானா, சொர்க்கத்துக்கு பக்கத்துல போயிட்டு சொர்க்கத்தினுடைய அந்த ஆனந்தங்களை எல்லாம் பார்த்துட்டு சொர்க்கத்தினுடைய மாடையை மனமான மாடிகளை எல்லாம் நுகர்ந்துட்டு சொர்க்கத்திற்கு போக முடியாத ஒரு நிலையில் திரும்பவும் அந்த மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்ட்ட வருவாங்க. அந்த அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, யா அல்லாஹ், நாங்கள் நரகவாதிகள் என்று நீ நினைத்திருந்தால் நேரம் எங்களை நரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கலாமே, ஏன் சொர்க்கத்தை காட்டிட்டு திரும்பவும் கூட்டு வந்து கேட்பாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவான், இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் இதைத்தான் விரும்பினேன். ஏன் தெரியுமா, நீங்கள் உலகத்திலே வாழ்கிற பொழுது மக்களுக்கு மத்தியிலே சென்றால் கண்ணியமானவர்களாக உங்களை நீங்கள் காட்டிக் கொண்டீர்கள். ஆனால் தனிமையில் நீங்கள் சென்றால் பாவிகளாக இருந்தீர்கள், பாவங்கள் செய்வதற்கு நீங்க பயப்படவே இல்லை. அல்லாஹ் சொல்லுவான், நீங்கள் மக்களுக்கு பயந்தீர்கள், பாவம் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் மக்களுக்கு பயந்தீர்கள், ஆனால் எனக்கு நீங்கள் பயப்படவில்லை. அஜ்லல்துமுன்னாஸ், நீங்கள் மக்களை கண்ணியப்படுத்தினீர்கள், நீங்கள் என்னை கண்ணியப்படுத்தவில்லை. எனவே இந்த நாளில் நான் என்ன செய்கிறேன் தெரியுமா, உலகத்தில் நீங்கள் வாழ்கிற பொழுது எப்படி உங்களை நல்லவர்களாக நீங்கள் காட்டிக் கொண்டீர்களோ அதே போன்று உங்களை சொர்க்கவாதிகள் போன்று நான் காட்டிக் கொண்டேன். ஆனால் உலகத்தில் நீங்கள் பாவிகளாக இருந்தீர்கள், அந்த பாவிகள் செல்லக்கூடிய நரகம்தான், எனவே நீங்கள் நரகத்திற்கு செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான் என பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைப்பார்கள்.